இது வந்து ஒரு வர்க்க பிரச்சனை. ஒரு தொழிலாளர்களுக்கும் ஒரு ஒரு அரசு இயந்திரம் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம கவனிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப நீங்க சொல்ற வச்சு பார்க்கிறப்ப, இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் ரீதியான, ஜாதி ரீதியான ஒரு தாக்குதலும் இருக்கு. அதனால தான் அவங்க குரலற்றவர்கள் குரலாக ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்கள யாருமே கண்டுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? உண்மை. நீங்க இந்தியா சமூகம் என்னன்னா, சாதிய ஒடுக்குமுறையும், வர்க்க ஒடுக்குமுறையும் நடைபெறக்கூடிய ஒரு இடம். ம், ம், நீங்க எந்தெந்த காலகட்டத்தெல்லாம் நீங்க சுனாமி வருது. ம், சுனாமி வந்தோனே நான் கடற்கரைய பாதுகாக்கிறேன் சொன்னா யார் பாதிப்புள்ளாகுறாங்க? எங்க ஒடுக்குமுறைக்குள்ளா சமூகம். ம். நான் வளர்ச்சி, விரிவாக்கம்னா யாரு பாதிக்கப்படுறா? கீழ இந்த இருக்கவங்க. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, விரிவாக்கம், மேம்பாடு எல்லாமே யாரை அழித்து வருதுன்னா, யார் சமூகத்தினுடைய அடித்தட்டுல இருக்கிறாங்களோ, அந்த மக்கள் அழித்து தான் வளர்ச்சி உருவாகுது. ம், நீங்க நகரத்துல உனக்கு ஆத்த அகலப்படுத்தினா, யார தூக்கி சாவடிக்கிறீங்க? ம். காடு நல்லா இருக்குன்னா, யார தூக்கி சாவடிக்கிறீங்க? யாரை அழித்து யாருக்கான வளர்ச்சி என்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.